மரத்தின் மேலே ஒரு முத்து பறித்தது போல தொட்டு கொடுத்திடலாமோ விட்டு கொடுத்திடலாமோ தொடுமுத்தாடு வச்சு கொடியை தொட்டு தொடர்வது இல்லை தொடுமுத்தாடு வச்சு கொடியை தொட்டு தொடர்வது இல்லை அதிமாலை பொழுது அதிமாலை பொழுது காதல் தொட்டு இழப்பது என்ன ஒரு உறவு பறிய பறி கட்டில் மட்டோடு ஒரு உறவு பறிய பறி கட்டிய போதை மடமாலை கூடி சூடு பொழுது கையில் தந்தாடு மடமாலை கூடி சூடு கையில் தந்தாடு அந்த பழக்கத்தில் ஒரு முத்து பறித்தது போல என்னை பட்டு கிழக்கிலே தொட்டு கொடுத்திடலாமோ விட்டு கொடுத்திடலாமோ வணக்கம்மா வாழ்க வளமுட பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க வணக்கம்மா வணக்கம்மா வாழ்க வளமுட பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க அப்பா வந்து புதுசா வேலைக்கு சேர்த்து இவ்வளவுதானா அப்படியா உன் பேர் என்னம்மா நீங்க தான் என் பேரை கேக்குறாள் என் பேர் சின்ன அழகா இருந்தாலே அப்படிதான் அழகா இருக்கிற அவசரத்துல யாரு பாவலன்னு தெரியல ஆமா என் பேர் ரொம்ப சின்ன பேர் தான் சின்ன பேர் அழகு சுந்தர நவநீத கொழலூதி கோபால கிருஷ்ணவேணி அவசரத்துக்கு கூப்பிடணும் ஊத முடியல அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஊதிக்கிடுவாரு அவசரத்துக்கு கூப்பிடா எப்படி கூப்பிடுறது இவ்வளவு பெரிய பேரா இருக்கு கூப்பிடுங்க வேணின்னு கூப்பிடுவோம் நல்லா இருக்கு அப்ப என்ன சொன்னாரு கண்ணு கருத்துமா நம்ம எல்லாம் காவலுக்கு போக சொல்லிருக்காரு பெண்கள்லாம் சேர்ந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு போறோம் நீ பொம்பளை பிள்ளை மாதிரியே இருக்கு பாக்க சின்ன பிள்ளைகளா சேர்ந்து ஆமா சின்ன பிள்ளைகளா சேர்ந்திருக்கோம் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்க ஆமா சின்ன பிள்ளைங்க என்னடி சொல்ல வர இருக்கட்டும் நம்ம எல்லாம் கண்ணு கருத்துமா காவலுக்கு போவோமா அதனால ஒழுக்கமா நடந்துக்கணும் காட்டுல வந்து பத்திரமா இருக்கணும் என்ன சொல்றீங்க இந்த பரந்த உலகத்துல எதுவும் சொல்ல முடியல பிச்சு போடுவேன் போவோமா போவோமா ஊர்கோல போகலாம் பாரு ஊர்கோலம் கிடைக்குமா கிடைக்குமா வழிந்து போலே வீடு வழியில பள்ளம் மேடு வரப்பு மேடு வயலோரம் பறந்து போவே பாரு அதிசயமான பின்னணி புது சுகம் தேடி வந்தேனே அதிசயமான பின்னணி புது சுகம் தேடி வந்தேனே போமா
கண்டதையும் ரசிக்குது இது என்ன புதுசுகம் ரத்தின கிட்ட விழுது முத்துமணி ஜொலிக்குது நாடு வீடும் நதிகளே உள்ளுக்குள்ள மயங்குது எனக்கு முடியலே கவிதை பாடும் காவேரி ஜதியை கேட்டு ஆடும் ஓடி போட்டாலும் மறக்கிறாமல் ஓடும் போதும் போதும் உண்டாது உனப்பட போறேன் பாட்டு ஆடு போதும் போதும் உண்டாது உனப்பட போறேன் பாட்டு போமா ஊர்வலம் எங்கேங்கோ ஓடும் பொன்னி யாரும் பாடும் காலம் தூரம் காலங்காவும் தீபம் காலும் நேரமானந்தம் போமா பாடிக்கிட்டே நந்த வனத்துக்கு வந்துட்டோம். ஆஹா, குயில்கள் கூவதும், இயற்கை காட்சியை பத்தியலா மயில்கள் ஆடுவதும், குயில்கள் பாடுவது, மான்கள் துள்ளி துள்ளி ஓடுவது, மரங்கொத்தியம் சேர்ந்து டொக்கு போடுவது. ஏய், மரங்கொத்தி பறவை பட்டை மரத்துல குத்துச்சுன்னா டக்கு டக்குன்னு கேட்கும். இதே புளுத்த மரத்துல குத்துச்சுன்னு வச்சுக்க டொக்கு டொக்குன்னு கேட்கும். இதே வாழை மரத்துல குத்துச்சுன்னா லவக்குன்னு மாட்டிக்கிறான். போஸ்ட் மரத்துல குத்துச்சுன்னா மூக்குன்னு போயிடும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இயற்கை காட்சியை பத்தியா அது ஒரு மலை பெருசா இருக்கு, ஒரு மலை சிறுசா இருக்கு பாரு. ஒண்ணு ஏய், இங்க வர்றி, இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு மனசுல இருக்க உண்மையெல்லாம் சொல்லணும் போல இருக்குடி. நீ எது வேணாலும் சொல்லுங்க. இன்னைக்கு ஆமா 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 போக மாட்டேனே சொல்லவா, உங்ககிட்ட எல்லாம் சொல்லவா? நீ யாருக்கிட்டயும் போய் சொல்ல மாட்டல. எல்லாரும் பண்றது நமக்கு தெரியுது, நான் தான் சொல்றதே கிடையாது. நல்ல பழக்கண்டி. ரகசியத்தை பாதுகாக்கிறது என்னை மாதிரி யாராவது. அப்ப நான் சொல்லவா உங்ககிட்ட, நான் காதலிக்கிறவர, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். வள்ளியம்மா ஒருத்தரை காதலிக்கிறாங்க. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. இன்னும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஆத்தாடி. வள்ளியம்மா அவர்களே, நான் பண்ணதை யார்ட்டையும் சொல்லலையே. அப்பவே சொல்லல, இப்ப சொல்லுவானா? சரி, நான் சொல்லவா? என் மருமகிட்ட மட்டும் சொல்றேன். காதலிக்கிறவரை பத்தி நான் சொல்லவா? அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படி இருப்பாரு? அடையாளத்தை சொல்லுவா? இப்பவா அடையாளம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இருக்கட்டும், அவர் வேல் பிடிச்சிருப்பாரு. அம்மா கனவுல வந்தவர் வேலை புடிச்சிட்டு வந்தாரு, என் கனவுல வந்தவர் கோலை புடிச்சிட்டு வந்தாரு. ஆண்டி பண்டாரமா வேல் பிடிச்சிருந்தாரா? அப்புறம் பட்டை போட்டிருந்தாரு. பிச்சைக்காரப்ப எல்லாரும் போல இருக்கு. பட்டை போட்டிருக்கேன் பாரு. எத்தனை சரக்கு ஓல்டு மங்கு காடு நெப்போலியன் மேன்சன் கோசல் ஆமாத்தின்னு இப்போ வீரன். அந்த பேரை சொல்லாத, எனக்கு வாந்திக்கு வருது. பட்டை போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் கொட்டை போட்டிருந்தாரு. ஒரு கொட்டையா ரெண்டு கொட்டையா? வந்துருச்சு. பறவை துரத்துவோமா? நான் காதலிக்கிறவர் சொல்லவே இல்லையே. நீ சொல்லவே வேணாம், நான் உன்கிட்ட அடுத்து சந்திக்கும் போது சொல்றேன். எப்ப சொன்னாலும் கேட்டுட்டே போயிட்டு. அப்படியா? இருக்கட்டும். இந்த ஆளால ஓலாலமெல்லாம் இருக்கட்டும். இடத்துக்கு தலை வள்ளி நாயகம், உங்களை மக்கள் புதுசா வந்துருக்கீங்கன்னு எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஒரு 2 ஆட்டம் போட்டீங்கன்னா மக்கள் கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்ல. என்ன மாமா பத்தியெல்லாம் எட்டுக்காம இருப்பேன். எனக்கு ஆட தெரியாதுடி. அதெல்லாம் சும்மா 2 ஆட்டம் போடுங்க தெரியும். அப்படியா? எனக்கு சொல்லி கொடுக்குறியா? அடேங்கப்பா, நான் இருப்பேன். சொல்லி கொடுக்குறியா? நான் எப்படி ஆடணும் அதே மாதிரி ஆடணும். கூடலூர் குண்டு மல்லி வாழ்ந்த கையில வந்த வள்ளி வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி வாசன கொண்ட வள்ளி மாமா கொண்ட வள்ளி வாசன கொண்ட வள்ளி மாமா கொண்ட வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி
எல்லாம் போக மாட்டேங்குது. எல்லாம் யானை பறவைகள் இருக்கட்டும், நம்மள பிரிச்சு காவல் பாப்போமா? அண்ணன் முதல் காவல்ல இருப்பாரு, தோழி நீ இரண்டாவது காவல்ல இரு, நான் பரமேண்டு மூன்றாவது காவல் பாப்பேன். மதிப்புக்குரியவங்க யாராச்சும் இருந்தா வரவேற்பு கொடுத்து எங்கிட்ட எடுத்து வர காவல் பாப்போமா? இதுவரை நடந்தது விளையாட்டு, இனி நடக்க போறதா வினயம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மதுரை கருவூரை சேர்ந்த வகை தென்றல் எஸ்பிபி கீதப்பிரியன் நாரதர் வருகிறார். உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி கடல் அஞ்சரை கட்ட சுத்தில வருவார். அப்படி வருவார். ஆனா என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஐயனார்கிட்ட வெளிச்சான். ஏய்